புத்தாண்டை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய கோவில்கள், தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றன. பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீப ஆராதனையும் 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்னர் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதிக்கு நிகராக போற்றப்படும் கும்பகோணம் அடுத்த திரு நாகேஸ்வரத்தில் உள்ள ஒப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீ வெங்கடாசலபதி சுவாமி கோவிலில் அதிகாலை 3:40 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுப்ரபாதமும் விஸ்வரூப தரிசனமும் நடைபெற்றது. சிறப்பு புஷ்பங்கி சேவையில் எழுந்தருளிய சுவாமியை கோவிந்தா கோவிந்தா என முழக்கத்துடன் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருமண மண்டபத்தில் பொன்னப்பன், ஸ்ரீதேவி, பூமி தேவியுடன் சிறப்பு புஷ்ப அலங்காரத்திலும் காட்சியளித்தனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்சியில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றன. மேப்புதூர் புனித மரியன்னை பேராலயம் மற்றும் பாலக்கரை தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனை விழாவில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அதேபோல் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி நெல்லையில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பாளையங்கோட்டை தூய சவேரியர் பேராலயம், இளந்தகுளம் அந்தோனியர் தேவாலயம் மற்றும் கத்தீட்ரல் பேராலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது.